ரெடி. லைட்டிங் ஓகேப்பா. அப்படியே கொண்டு வாங்க. லெஃப்ட் ஃப்ரேம் அப்படியே லெஃப்ட் கொண்டு வாங்க. ஆங்கிள் அப்படியே டெல்ட் பண்ணுங்க. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருங்களா. உங்களுக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்? இந்த வயசுல உங்களுக்கு என்ன? டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம திருப்பி கேட்டு ஒரு மாதிரி அழுத்து போயிடுச்சுல, ஒரு மாதிரி கிரிஞ்சா கிளீஷேவா அப்படி ஆயிடுச்சுல. டிப்ரெஷன்னா அப்படியே சோகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, பட் எம்டியாக இருக்கிறது. நான் டிப்ரெஷனில் இருந்த மாதிரியே பேசுகிறேன்னா நாட் கன் லை, நான் டிப்ரெஷனில் இருந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டிப்ரெஷன்னா என்ன, நிஜமாகவே எப்படி ஃபீல் ஆகும், இந்த டிப்ரெஷன் வந்தால் என்னெல்லாம் ஆகும், இந்த ஜென்ரேஷனில் டிப்ரெஷன் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இது எப்படி சீக்கிரம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஹேக்ஸும் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து டிப்ரெஷனில் இருந்தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 10 விஷயங்களை யூஸ் பண்ணி தான் நான் வெளியே வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியே வந்தேன்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன்? டிப்ரெஷன் அப்படிங்கிறது சோகமாக இருக்கிறது கிடையாது. இட் இஸ் அ மென்டல் ஹெல்த் கண்டிஷன். சும்மா நம்ம பசங்க சொல்லுவானுங்க, ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு நம்ம சிஎஸ்கே தோத்துருச்சு அப்படின்னா போங்கடா டிப்ரெஷன் ஆகிட்டேன்டா, டிப்ரெஷனில் இருக்கேன்டா அப்படின்னு வானுங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை சேச்சுரேட் பண்ணிட்டோம். அதனாலே யாராச்சும் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே யாரா அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு சோகமாக ஒரு விஷயம் நடக்குது, அதை பற்றி நம்ம எவ்வளோ நேரம் நினைப்போம், எவ்வளோ நேரம் சோகமாக இருப்போம்? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1 hour, மேக்ஸிமம் 2 hours, ரைட்? பட் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையே சோகமாக மாறிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும்னா, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, ஒரு வின்யட்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, அதை சுற்றி எல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக தெரியும், சுற்றி ஒரு பிளாக் ஃபாக், ஒரு மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக டார்க்காக, ஒரு கண்ணில் ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யோசிக்கிறத அஃபெக்ட் பண்ணுவோம், நம்ம எப்படி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறோம், பர்சீவ் பண்ணுறோம், எப்படி மிச்ச பேர்கிட்ட பிஹேவ் பண்ணுறோம், எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். சரி, ஏன் இந்த டிப்ரெஷன் வருது? மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம பிரெயின் கெமிஸ்ட்ரி, நம்ம ஜெனட்டிக்ஸு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து தூங்குறதுலேருந்து. ஸோ அந்த பயாலஜிக்கல் இம்பேலன்ஸ்னால நம்ம டிப்ரெஷன் போக சான்ஸ் இருக்குது. அப்புறம் சைக்காலஜிக்கல், ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவும் நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். அடுத்தது சோஷியல் ஃபேக்டர்ஸ், நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம், வாழ்க்கையே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஓடுற மாதிரி இருக்குது ரீசனே இல்லாமல், சில ஈவெண்ட்ஸ்லாம் நம்மளை ட்ராமடைஸ் பண்ணிருச்சு. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து நம்மளை இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். இதை ரொம்ப மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா சோகமாக இருக்கான், இவன் வீக்காக இருக்கான், இவனே சரியாயிருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் வந்து அவங்க டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னே தெரியாமல், ஓகே இந்த வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ கஷ்டமாக ஃபீல் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஜென்ரேஷன்லேயே டிப்ரெஷன் அப்படிங்கிறது இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, ஆஃப்கோர்ஸ் இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் தான். ஒருத்தன் பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு மாதிரி நம்பாக இருக்கும். நம்புனா ஒரு மாதிரி மறுத்து போகிற மாதிரி, அடி வாங்கி அது அப்படியே பழகி போயிடும். ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே நமக்கு வலிக்காது. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ சரியில்லை அப்படின்னு தெரியும், பட் ஸ்டில் வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் கடனேன்னு படிச்சுக்கிட்டு, கடனேன்னு வேலைக்கு போய்கிட்டு. ஸோ ஜென்ஸியில் ஏன் டிப்ரெஷன் இவ்வளோ காமனாக இருக்குது, பார்க்குறவங்களாம் ஏன் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான்னா, லோன்லினஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, இதெல்லாம் ஒரு 1980s இல்லையாடானா கண்டிப்பாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தாலே அப்போலாம் வேலை கிடச்சி. இப்போ டிகிரி மட்டும் பத்தலை, அதுக்கு மேலே ஸ்கில்ஸு, அண்ட் சம்டைம்ஸ் ஸ்கில்ஸ் இருந்தால் கூட பத்தலை. ஏன்னா அதுக்கு மேலே இந்த சொசைட்டி 1000 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ டிப்ரெஷனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் இப்போ வரைக்கும் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே என்கிட்ட இருந்துச்சு. லாக்டவுனில் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு இருட்டு ரூமில் என்ன நானே பூட்டி வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு நாள் ஃபுல்லாக உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, டெய்லி இதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரே நாளில் டெய்லி வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்க்கையில் புதுசாக ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஃபீலிங்கே இல்லை. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வாழ்க்கையில் நம்ம பார்க்க எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். டிப்ரெஷனுக்கு நான் போனதுக்கு ரீசன் 1000 இருக்குது. பட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த டிப்ரெஷன் வந்து முடியல. அதுக்கப்புறமும் ஒரு 1.5 வருஷம் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். பட் ஆஸ் டைம் பாஸ்ட் ஆன், என்னோட டிப்ரெஷனும் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அந்த டிப்ரெஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எனக்கே தெரியாமலும் நான் சில விஷயங்களை செஞ்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது டிப்ரெஷன் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனை நீங்கள் அரையிறீங்க, அவன் வந்து அழுவே மாட்டேங்கிறான், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். இன்னொருத்தனை இவனை விட லைட்டாக தான் அரையிறீங்க, பட் உங்கள் கை பட்ட உடனே அவன் அழுகுறான். ஸோ இதில் யாரை நீங்கள் குத்தம் சொல்லுவீங்க சொல்லுங்கள்? ஒருத்தனுக்கு அஃபெக்டே ஆகாத ஒரு விஷயம் இன்னொருத்தனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது புரிஞ்சாலே நம்ம எல்லாரும் கைண்டாக இருப்போம். பட் அது தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மிச்ச பேரோட மென்டல் ஹெல்த்தை ஏதோ ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி நினச்சி உள்ளே போயிட்டு விளையாட்டு வருவாங்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ வந்து எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து 2 கேஸில் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து சீசனல் டிப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிலேருந்து மழை காலம் வரும்போது, மழைலேருந்து பனிக்காலம் வரும்போது, இந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு டிப்ரெஸ் ஆகுது அப்படின்றவங்க இருப்பாங்க. இன்னொன்று வந்து மேஜர் டிப்ரெஷன். காலம் மாறினாலும் நேரம் மாறினாலும் நான் டிப்ரெஷனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு சிச்சுவேஷனில் ஒன்று நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற முதல் டிப் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா முதல்ல போயிட்டு இந்த கர்டன்ஸ்லாம் திறந்து விடுங்க. நான் எப்போல்லாம் ஃபிலிம் பண்ணலையோ அப்போல்லாம் கர்டன்ஸ்லாம் திறந்து தான் இருக்கும். வீடியோவுக்கு வேணால் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் எனக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சி. செகண்டு, உங்களை சுற்றி நீங்களே பாருங்கள், இப்படியே சுற்றி பாருங்கள். பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ண வேணாம் அப்படிங்கிறது. ஸோ எங்கெல்லாம் திங்ஸ் வந்து ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக குப்பை மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சாலே ஓகே, நம்ம ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது க்ளீன் பண்ணும்போது தெரியும். க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளீனான என்விரான்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்றது புரியும். மூணாவது, இது வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஹேக் தான், பட் இதை நீங்கள் செஞ்சாலே உங்கள் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். வேலை செய்யுங்க. என்னடா சொல்கிற, இவ்வளோ நேரம் என்ன ஒரு பேஷண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தே, இப்போ என்ன வேலை செய்ய சொல்கிற அப்படின்னா, வேலை செஞ்சாலே நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் கிடைக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றத்தை செஞ்சால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ராயிங் வரைகிறோம், இல்லை ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி என்ன பண்ணாலும் நமக்கு வந்து நம்ம வந்து ஓகே நம்ம ரியாலிட்டியில் இருக்கோம், நம்ம கொஞ்சம் வாழ்கிறோம், அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்தது வந்து டாக் டு அ ஃப்ரெண்ட். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நாஸ்டால்ஜியானால டிப்ரெஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லாவே இல்லை. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சரியில்லை அப்படின்னும் போது நம்ம அந்த 5th ஸ்டாண்டர்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அதுவே வந்து உங்களோட சில பார்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு அன்ஃபினிஷ்ட் எண்டிங் இருக்கும், ஒரு ட்ராமடைஸ்ட் எண்டிங் ஒன்று இருக்கும். பட் திருப்பி அந்த பர்சன் கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணி நம்ம பேசிட்டு திருப்பி நம்மளோட ஒரிஜினல் லைஃப்க்கு வந்து வாழும்போது அது ஒரு மாதிரி ஒரு இன்னர் பீஸை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரௌண்ட் இந்த 2010 to 15 அந்த ஒரு டைம்லலாம் சில படங்கள்லாம் இருக்கும். துப்பாக்கி, நானும் ரவுடிதான், அப்புறம் சில அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் லைக் இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ்லாம் வந்து நான் ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன் அந்த டைமில். அதெல்லாம் வந்து இப்போ பார்க்க நமக்கு போர் அடிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு படம் தேட்டரில் பார்க்குறோம், அதையே திருப்பி ஒரு 10 வாட்டி நம்மளால் பார்க்க முடியாது. பட் அதை டிஃப்ரெண்ட்டாக நான் எப்படி பார்ப்பேன்னா, யூடியூப்பில் வந்து இந்த ரியாக்ஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்லாம் போடுவாங்க. அது ஒரு மாதிரி என்னடா இது இவன் ரியாக்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம பார்த்த மாதிரி நம்ம ரசித்த மாதிரி ஒரு படத்தை இவங்க ரசிக்கிறாங்களா, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் உட்காந்து நான் பாட்டுக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோலாம் படத்துக்கு போட்டு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் வேலை என்னவோ அதை பார்க்க போயிடுவேன். ஃபார் சம் ரீசன் எனக்கே தெரியாமல் நான் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கே ஹீல் பண்ணி உங்களை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். அண்ட் அது இல்லைனா நீங்கள் நார்மல் வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ரொம்ப உங்களையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக, என் வீடியோ கூட ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது, ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத். தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். நம்ம ஒரு மாதிரி பரன்னு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப்பை 1000 எக்ஸ்பெக்டேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் பாஸ் ஃபார் அ மொமெண்ட். நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆர்கானிசம் அப்படின்றத உணர்ந்துட்டு ஜஸ்ட் ஃபீல் யுவர் ஓன் ப்ரெசன்ஸ் இன் திஸ் கிராண்ட் யூனிவர்ஸ். கொஞ்சம் டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி பேசுகிறோம். அடுத்தது, லிசனிங் டு மியூசிக். இங்கே தான் நிறைய பேர் கரெக்டாகவும் செய்கிறாங்க, தப்பாகவும் செய்கிறாங்க நிறைய விஷயத்த. எந்த மாதிரி பாட்டு கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து XXX டென்டாசியான், ஜூஸ் வேர்ல்ட், கிட் லாரோய், ரொம்ப டார்க்கான க்ளூமியான பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். சோகமான மெலடி, சோகமான ராப்லாம் கேட்டுட்டு இருந்தேன். எப்போ வந்து திருப்பி இந்த குத்து பாட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சேன், அப்போ தான் எல்லாம் நார்மல் ஆச்சு. நான் வந்து கீழே வந்து என்னோட ஸ்பாட்டிஃபை ப்ரொஃபைலோட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஒரு 50-60 பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் எதெல்லாம் ஜாலியாக ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை நான் கேட்டுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் எப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஊர் சுற்றணும், எப்போ வந்து மாடிக்கு மேலே டேங்கில் போய் உட்காந்துட்டு காக்கா பறக்கிறது, மரம் ஆடுறது, வானம் மாறுறது, சன்செட்டு, சன்ரைஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தனோ, இப்போ ஏரி, குளம், கோயில்னு சுற்ற ஆரம்பிச்சனோ அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. இந்த வாரணமாயிரம் படம் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நம்ம வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங் லைக் திஸ், யூ ஆர் நாட் என்டையர்லி த ரீசன். திஸ் கேன் சேஞ்ச், திஸ் வில் சேஞ்ச் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட். டிப்ரெஷனே பொய் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரூ டேட் என்ன சொல்கிறான், டிப்ரெஷன் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது, அது ஒரு டிஸார்டரே கிடையாது, நம்ம வந்து வேலை செய்யாததுனால தான் அந்த டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்கிறான். நான் கூட டிப்ரெஷனை க்யூர் பண்ணோன்னா வேலை செய்கிறதும் ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சோகமாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, லோன்லியாக இருக்குது, இந்த மாதிரி என்ன ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் நீங்கள் இந்த 10 விஷயங்களில் எதை வேணால் ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் சடன்லி யூ வுடன்ட் ஃபீல் இட். அண்ட் இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் சைக்காலஜிஸ்ட்கிட்டையும் போகலாம். இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகிறவங்களாம் பைத்தியம் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தையும் நம்பாதீங்க. ரிமெம்பர் தட் டிப்ரெஷன் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் லைக் எவ்ரிதிங் எல்ஸ் இன் லைஃப். யூ வில் ஓவர் கம் இட் சம் டே. பி கான்ஃபிடென்ட் இன் தட். வேற என்ன, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.